வணக்கம் மக்களே. திராட்சை ஜூஸ் குடிப்பதனால இவ்வளோ தீமைகளா? அடடா, இந்த ஒரு திராட்சை பழம் ரொம்ப நல்லது தான். ஆனால் நாம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அது நம்மளுடைய உடலை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் தினந்தோறும் ஃபாலோ பண்ணுங்கள். உடலின் பல்வேறு ஆரோக்கிய விஷயங்களை நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ திராட்சை பழ ஜூஸினை அதிகம் குடித்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் பக்க விளைவுகளை பற்றி முழு விவரங்களை இந்த ஒரு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் தான் திராட்சை. அப்படி நம்ம அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய திராட்சை பழத்தில் நம்ம ஜூஸை அதிகமாக குடிப்பதனால அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற பழங்களை போலவே திராட்சையிலும் நார் சக்திகள் அதிகமாக இருக்குது. அதிக அளவிலான நார் சத்துக்களை சாப்பிட்டா அதுவும் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக திராட்சையில் இருக்கக்கூடிய சாலிசிலிக் அமிலம் உடலில் அதிகம் சேருவதனால சில தீவிர விளைவுகளை உடலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக திராட்சை பழ ஜூஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரைப்பையில் அலர்ஜி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாம்பழம் மற்றும் பலாப்பழத்தை போன்று திராட்சை பழத்திலும் அதிக கலோரி இருக்குது. ஸோ கலோரி அதிகமாக தான் உங்களுக்கே தெரியும், ஃபேட் அதிகமாகிடும். ஸோ நம்ம இதை குறைக்கிறது நல்லது. இதனால் நமது உடல் எடையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். இந்த திராட்சையில் சத்து வாய்ந்த ரெஸ்வெரண்டோஸ் என்னும் பாலிஃபினால் இருக்குது. இது கர்ப்பப்பை சுருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கர்ப்ப காலத்தில் பெண்கள் திராட்சையை பழமாகவோ அல்லது பழஞ்சாறாகவோ எடுத்துக்கொள்வது தவிர்க்கப்படுறது நல்லது. ஸோ திராட்சையில் அதிக அளவு லிப்பிட் டிரான்ஸ் புரோட்டீன் இருக்குது. இதனால் இது சில சமயங்களில் சிலருக்கு சரும அலர்ஜி ஏற்படுத்தி விடும். மேலும் இந்த திராட்சையில் தோல் பகுதியில் இயற்கையாகவே ஒருவித மெழுகு போல படிந்திருக்கக்கூடியவை சரும அலர்ஜி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நல்லா எந்த ஒரு பழமாக இருந்தாலும் வாஷ் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஸோ திராட்சை பழ சாற்றினை அதிகமாக பருகுவதனால அதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையினால் பல வகையான சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திராட்சை பழங்களை எடுத்துக்கும் போது ஒரு டைம் நம்ம கேட்டுட்டு அது நல்லதா கெட்டுதா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ திராட்சையில் சொல்லப்போனால் நார் சத்து அதிகமாக இருக்குது. உடலை வைட்டமின்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம திராட்சை எடுத்துக்கலாம். ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறது நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு தான். ஸோ இந்த சீட்லெஸ் திராட்சையை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பன்னீர் திராட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கருப்பு திராட்சையை நீங்கள் எடுத்துக்கோங்க. பல விதத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. திராட்சை சாப்பிட்றது தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல, அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதுதான் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஸோ மக்கள், இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலை தினந்தோறும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.